அவங்களை கூட்டுவாயா, யாரு என்னால வர முடியாது ஆறுதல் சொல்ல, அவங்களை வர சொல்லியா அப்படின்னு சொல்லி தான் அவர் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாரு. அவரு என்ன உடைஞ்சு போயிருந்தாரு? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு ஏதோ உடைச்சு நீ சிபிஐக்கு மாத்துற அளவுக்கு நீ அவ்வளோ ஆக்டிவா இருந்திருக்கிற. அப்ப இவங்களை பார்க்கும்போது ஏன் பர்ஃபார்மன்ஸ் பண்ற? ஒரு விஜய் ரசிகரா இருக்கிற ஒரு பெண் குழந்தை மரணத்துக்கு பிற்பாடு விஜயை வந்து கொண்டாட்டம் ஆதரிக்கிற மனநிலை ஒரு பெண் காலில் விஜய் விழுறாருங்கிறது எவ்வளவு பெரிய தாக்குதல் தெரியுமா அந்த பெண்ணுக்கு? அது உளவில் ரீதியா விஜய் மாதிரி இவ்வளவு மோசமான அரசியல் கண்ணோட்டமே இல்லாத ஒரு மலினமான ஒரு கண்ணோட்டத்தோட அரசியல் நடத்துற ஆதரிக்கிற இவர்கள் தான் உதயநிதி அரசியலுக்கு வரது சரியான்னு கேட்டாங்க. ரசிகர்கள் நசுங்கி செத்ததுக்கு பிற்பாடும் விஜய் ஆதரிக்கிற மனநிலை கொண்டவர்கிட்ட நீங்க என்ன அரசியல் பேச போறீங்க? உங்களுக்கு விஜயை விட்டுருங்க, உங்களுக்கும் எனக்கும் சமூகத்தில் அடுத்த கட்ட அத அப்ப நீங்க அவங்களை அரவணைக்கிற மாதிரி பேசணும்ல. நீங்க மறுபடியும் அவங்க வந்து அவங்க ஒண்ணும் தெரியாது. ஆமா, நீங்க அரவணைக்கிற மாதிரி பேசுறோம், இவர் திருப்பி ஃபுல் ஆகுறாரு. முதலமைச்சர் என்ன பிரதமர் என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அது போதும். கரூர் வந்து தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டுல இருக்கு, மத்திய அரசு கட்டுப்பாட்டுல. இது அவங்க சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவத்தை தொடர்ந்து பல அரசியல் கரூர்ல நடந்த துயரமான சம்பவம்ங்கிறது உங்களுக்கு, எனக்கு, பொதுமக்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு, அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது கொண்டாட்டமால இருக்கு. இல்லை அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு விஜய் வெளியவே வரல, அவர் எதுவும் சொல்லலைன்னு சொன்னதுக்கு பிற்பாடு அந்த மக்கள் எப்போ பேசுகிறாங்க வெளியில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து விஜயோட நிவாரண தொகை 20 லட்சம் அவங்க அக்கௌண்ட்டில் போனதுக்கு பிற்பாடு தான் அந்த மக்கள் கருத்தை அந்த தரப்புலேருந்து வெளியில் சொல்ல வராங்க. அதுக்கு வரைக்கும் அந்த மக்கள் விஜய் குறித்து அந்த சம்பவம் மீடியா தானே பண்ணுறாங்க. மீடியா யாரோட மீடியா? அவங்க எடுக்கிறாங்க. அதில் வந்து மீடியா எடுக்கிறாங்கன்னா விஜய்க்கு எதிரான கண்ணோட்டம் உள்ளாங்க, அவங்க எடுத்த மீடியாவில் அவங்க தான் தரப்பில் எடுத்து தான் வெளியிடுறாங்க. அது வந்துன்னா ஒரு கொண்டாட்டமான மனநிலையில் தான் அவங்கள பேச வச்ச ஒரு அவலம். ஒரு தாயே தன் 2 குழந்தைகள் இறந்து போனதை பற்றி பொருட்படுத்தாமல் அவங்க வந்து எங்களுக்கு வந்து விஜய் இப்படி பண்ணி கொடுத்தாரு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறதும், எங்கள் குழந்தைங்க இறந்து அவரை கிட்ட பார்க்க வச்சாங்க அப்படின்னு சொல்கிற அவலம் இருக்குது பாருங்க. அது எவ்வளோ மோசமானது. இல்லை, அது ரொம்ப எளிமையான மக்கள். அவங்க அந்த மக்களை அப்படி பயன்படுத்துறது. அந்த மக்கள் அந்த துயரத்தில் நீங்கள் என்னென்னா, இந்த 20 லட்சம் கொடுப்பதற்கு முன்னால் பேசியிருந்தீங்கன்னா அந்த மக்களோட உணர்வை நீங்கள் நம்ம உணர்வை விட கூடுதல் அவங்ககிட்ட இருக்கும். இப்போ எப்படி புரியப்பட்டிருக்குன்னா, பொது சமூகத்தில் அந்த மக்களை பற்றி கடுமையான வார்த்தைகளை திட்டி பேசுகிறாங்களா, அதுக்கு யார் பொறுப்பு? யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? அவங்க இயல்புல அப்படி நினைப்பாங்களா? தன் குழந்தைய விடவும் விஜய் ரொம்ப முக்கியம் ஒரு தாய் அப்படி நினைப்பாளா? அப்படி அவங்கள பேச வச்சது யார்? நீங்கள் முதல்ல இந்த என்ன 20 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு முன்னால் அவங்களோட கருத்தை நீங்கள் வாங்கி வெளியிட்டிருக்கணும். உங்கள் தரப்புல இருந்தோ நீங்கள் வந்து விஜய் வரல இது வரைக்கும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் என்னங்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை கொடுப்பதற்கு முன்னால் அந்த கருத்தை நீங்கள் வாங்கி போட்டிருக்கணும். 20 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு பிற்பாடு அவங்ககிட்ட கருத்து கேட்குற அயோக்கியத்தனம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோசடியானது. அந்த மக்களை நான் குறை சொல்லலை. அவங்ககிட்ட அப்படி ஒரு கருத்துக்காக அந்த பணத்தை கொடுத்துட்டு அப்படி ஒரு வீடியோ எடுத்து அவங்கள வந்து திருத்தமாக அவங்க தலையெல்லாம் வாரி பவுடர்லாம் பூசி என் குழந்தை இருந்துச்சு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பணம் வந்திருக்கிறதுங்கிற ஒரு பெரிய துயரத்திலிருந்து ஏதோ ஒரு இப்போ நமக்கு பணம் கிடச்சிருக்குதுங்கிற ஒரு ஆறுதல் உணர்வு அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கலாம். அதுதான் அந்த புள்ளி தான். அது குழந்தை மரணம் போச்சுங்கிற புள்ளி கிடையாது. அது துயரம் தான் அவங்களுக்கு. அந்த புள்ளியை வந்து ப்ரமோட் பண்ணி பேசுறதுங்கிறது ரொம்ப மோசமானது. அதே போல் ஒரு அம்மா, ஒரு வயதானவங்க வந்து என் பையன் இறந்து இந்த மாதிரி வந்து இருக்குது, அவர் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, அவர் எப்பவுமே வந்து விஜய் அவர் பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாரு, விஜய் வரணும்னு நினைப்பாரு, அப்புறம் பூத்துல கூட அங்கேயே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றது. தேர்தலில் இனிமே தான் அவர் பங்கெடுக்க போறாரு. பூத்துன்னு சொல்றது எலெக்ஷன் பூத்து, அங்கேயே தான் இருப்பான் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா பேச வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, விஜய் அந்த பையன் வந்து சம்பாரிச்சு வேலைக்கு போயிருப்பான், அது வேலைக்கு போகாம இருப்பான், எங்கேயோ சம்பாரிச்ச காசு அல்லது அந்த அம்மா சம்பாரிச்ச காசை வாங்கி விஜய் படம் பார்த்துருப்பான், ரசிகர் மன்றத்துக்கு செலவு பண்ணியிருப்பான். இந்த அம்மா கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த காசை சண்டையை போட்டு பிடிக்கிட்டு போய் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணியிருப்பான். அப்படியெல்லாம் விஜய் ரசிகனாக இருந்து துன்புறுத்தின ஒரு வந்து இந்த மாதிரி பண்ணி இறந்து போனதுக்கு பிற்பாடு அவன் மூலமாக நமக்கு ஒரு 20 லட்சம், அரசாங்கம் ஒரு 10 லட்சம், 30, 32 லட்சம் நமக்கு கிடைச்சிருக்குதுங்கிற அந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்க. நம்ம பையன் விஜய் ரசிகராக இருக்கும்போது எவ்வளோ இருந்தானே, அவனை போய் இப்படி திட்டமே, அவன் விஜய் ரசிகராக இருக்கிறதுனால தானே இப்படி நம்ம கிடைச்சிருக்குங்கிற அந்த புள்ளி தான் நம்ம பேச வைக்குது. இல்லை அதே மக்களுக்கும் இது வந்து இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன், ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சொல்லுங்க. அந்த ஈடு செய்ய குற்றவாளியாக இருக்கிற விஜயை பாதுகாப்பதற்கு பாதிக்கப்பட்ட மக்களை கோமாளிகளாகவும் குற்றவாளிகளாக மாத்திர அயோக்கியத்தன்மை இருக்கு பாருங்க. அது எவ்வளவு மோசடியானது. பாதிக்கப்பட்ட மக்களுங்க அவங்கள அதுக்கு முன்னால் காட்டவே இல்லை, பேசவே இல்லை. இவன் 20 லட்சம் பணத்தை அக்கௌண்ட்ல போட்டுட்டு அவங்க கிட்ட கருத்து வாங்கி போட்டு
அதாவது அவங்களே ஒன்றும் சொல்ல, நீங்க என்னடா அப்படிங்கிற லாஜிக் அது. நீ என்னடா குற்றம் சொல்றது, நான் வரல, கரூருக்கு போல, அதுக்கு போல. இல்ல இப்ப நான் அதாவது என்ன இல்ல மன்னிச்சிருங்க, ஃபெலிக்ஸ், இதை என்ன புரிஞ்சு மன்னிச்சிருங்க. இல்ல இல்ல நான் இந்த 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 அப்ரோச் நான் சொல்றேன். இதோட நோக்கம் அதுன்னு நான் சொல்றேன். இதுல 2 விஷயம் தெரியுது. ஒரு விஷயம், அந்த 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 மக்களை சொல்ல வைக்கிறதன் மூலமா இந்த மூடர்களுக்கு தெரியல. இந்த மூடர் கூட்டத்துக்கும் மூடர் கூட தலைவனுக்குன்னு தெரியல. அவங்க ஒரு சாட்சியாகுறாங்க. இதை நடத்துனது விஜய் தான் சாட்சியாகுது. அதனால அவர் மேல எங்களுக்கு கோபம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என் பையன் இறந்து போனதுக்கு உன் கூட்டத்துக்கு வந்தா இறந்து போனான், நீ நடந்துகிட்ட பொறுப்பற்றத்தனத்துல தான் நடந்திருக்கிறாங்கிறத அது இன்னொரு புறமாக அவங்க இவங்க நினைக்காத இன்னொரு புறத்தை அது உருவாக்குது. அதான உண்மை அதுல. அப்ப அதை மறைக்கத்தான் இவங்க பேசுறாங்க. இது வந்து ரொம்ப மோசடியானது. மக்கள் அந்த எளிய மக்களை அதனாலதான் அவங்கள கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாரு. அதாங்க அது நடந்து எல்லாரு காலையும் விழுந்திருக்காரு. இல்லைங்க, அது நடந்தது இல்லைங்க. அந்த சம்பவம் நடந்து முடிந்து இந்த மக்களை இவ்வளவு மோசமா பேசுறதுக்கு பிற்பாடு அடுத்த செட்டப் என்னது, கரூருக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப ஆறுதல் சொல்லவும் கரூருக்கு போலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பனையூருக்கு வர சொன்னார்னு மாத்திட்டு பனையூருக்கு வந்தா இவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டே பாக்குறாரு, இவர் பனையூர்லயே வர வச்சு பார்த்தாருன்னு எல்லாம் சொல்றாங்கன்னு உடனே அதுல இருந்து சின்ன மாற்றம் என்ன பண்ணாரு, இந்த பழைய குமுதம் பத்திரிகையில போடுவான் 2 படத்தையும் பக்கத்துல போட்டு 6 வித்தியாசங்களை கண்டுபிடிங்கன்னு. அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, சின்ன வித்தியாசம் இருக்கட்டுமேன்னு பனையூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் மகாபலிபுரத்துல ஒரு ஹோட்டல்ல வந்து தங்க வைக்கிறாரு. இது என்ன இப்படி ஒரு அக்கப்போர் எங்கேயாவது நடக்குமா? அதுக்கப்புறம் அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு பஸ், சொகுசு பஸ் வச்சு அதுல அவங்க ஆட்டம் போட்டு பாட்டு அந்த வீடியோ எடுத்து சோசியல் மீடியால இல்ல போடுறது அதுல வந்து இல்ல இருக்கு. அந்த மாதிரி அதுல இதெல்லாம் என்னன்னா, அது என்ன விரும்புறாங்கன்னா, இதுல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் குழந்தையை பறிகொடுத்தவங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எங்களை குற்றவாளியா நினைக்கல, அவங்க ரிலாக்ஸா இருக்கிறாங்க, அவங்க நாங்க நல்லா பாத்துக்கிறோங்கிறத பதிய வைக்க விரும்புறாங்க. இதோட மோசடியானதுங்க. இல்ல அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அவர் போனதுக்கு வந்ததுக்கு பிற்பாடு இப்ப அவரை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா பாருங்க எவ்வளவு அவலமா இருக்குது. அப்ப என்ன ஹோட்டல்ல அவர் பார்த்ததுக்கு பிற்பாடு அவரை தியாகியாக்கி கண்ணீர் மல்க பேட்டி எடுத்து போட வைக்கிறாங்க. இது என்னங்க இது அக்கப்போரு? இது என்ன மீடியா உலகம்? என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குறாங்கன்னா, இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 லட்சம் வந்ததுக்கு பிற்பாடு குழந்தைகள் போனதும், என் பையன் செத்து போனதும், நர்ஸுங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்கிற ஒரு டோனை உருவாக்குனாங்க. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, வர வச்சு சொன்னதுக்கு பிற்பாடு இப்போ என்ன சந்திச்ச பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, தன் குடும்பத்தின் குழந்தைகளும் தன் குடும்பத்தில் இருக்கிற இறந்து போனதை விடவும் விஜய் தன் காலில் விழுந்து பெரிய சோகமா கட்டமைக்கிறாங்க. அது அவங்க கண்ணீர் மல்க ஐயோ என் காலிலே விழுந்துட்டாருங்கன்னு தன் குழந்தைகள் இறந்து போனதை பத்தி 20 லட்சம் வந்த போது சிரிச்சுக்கிட்டே பேசினாங்க அவங்க. இப்ப விஜய் காலில் விழுந்தது கண்ணீர் மல்க பேசுறாங்கிறது எவ்வளவு கேவலமான ஊர் இந்த தமிழ்நாடு என்பதற்கு ஒரு அடையாளங்க. இது போன்ற அவலம் உலகத்துல எங்கேயும் நடக்காது. உத்தரப்பிரதேச செருப்புகள் அடிப்பான் நம்மள. நீங்க திருப்பி வந்து இந்த தமிழ்நாடு முன்னல்ல போகுதுன்னு சொன்னீங்கன்னா, இங்க உத்தரப்பிரதேச செருப்புகள் அடிப்பான். ஏன்டா இவ்வளவு ஒரு கேவலமான ஆளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவு கேவலமான கூடத்தை எங்களை சொல்றீங்களான்னு கேட்பான். இது எவ்வளவு கேவலங்க இது. மரணத்தை தாண்டிட்டு இவன் காலில் விழுந்தான், என் காலில் விழுந்துட்டாருங்க அவருங்கிறத ஒரு பிரச்சனையாக்கி அது ஒரு கண்ணீர் மல்க குழந்தைகளின் மரணத்தை விடவும் ஒரு நடிகன் ஊதாரித்தனமா இருக்கிறவன் தன் குற்றத்தை மறைப்பதற்கு காலில் விடுறான். இதுல என்ன ரிஜிஸ்டர் ஆகுது? எப்படி 20 லட்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஏன் கவலை பண்ணணும், அவர் எதுவும் குற்றவன தேவையில்லைன்னு சொல்வதன் மூலமாக அவர் தான் நிகழ்த்தினார் என்பது எப்படி சாட்சியாக்குனாங்களோ தன்னோட ஆதரவாளர்களை. இன்னைக்கு என்ன இருக்குது, ஒவ்வொரு ரூம்லயே காலில் விழுந்து பேச வச்சது என்ன இருக்குன்னா, காலில் விழுந்தது நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத அவங்க கிட்ட சேர்த்துருக்காரு. இல்ல அதான் இப்ப விஜய் தானே இதுல அம்பலப்படுறாரு. அந்த அததான் நான் சொல்றேன். அவருக்கு உள்ள ரூம்ல கூட்டு போய் அவங்க ஏன் வீடியோ எடுத்து விஜய் காலில் விடுறத காட்டல அப்படின்னா, தெரியாம நடந்துருச்சு, நான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் நடந்ததுன்னு அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது வீடியோல பதிவானா கேஸுக்கு பிரச்சனையாகும். வெளியில நம்ம சொன்ன உண்மை நடந்திருக்குது, ஒத்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சிடும். அது வந்து தெரியக்கூடாதுங்கிறதுனால இவங்க உழந்த சம்பவத்தை வெளியே சொல்ல வைக்கிறாங்க. அவங்க எமோஷனல் ஆகி பேசுறாங்க. விஜய் வந்து அந்த அம்மா குழந்தைய பறி கொடுத்தவங்க வந்து விஜய் இவ்வளவு நெருக்கத்தில் பார்க்க முடியுது என் பிள்ளைங்களால தான் அப்படின்னு சொல்லிச்சு இல்ல. அப்ப அந்த அம்மா காலில் விஜய் உளறாருங்கிறத நினைச்சு பாருங்க. மக்களோட உளவியல் நினைச்சு பாருங்க. தன் குழந்தைகள் இறந்ததுக்கு பிற்பாடு ஒரு அம்மா பேசுது, விஜயை இவ்வளவு நெருக்கத்துல பார்க்க முடியுமா, அது என் குழந்தைக்கு மூலமா தான் நடக்கணும்னு ஒரு தாய் பேசின ஒரு சம்பவத்தை அந்த பெண்ணோட உளவியல், அவ்வளவு பலவீனமான அந்த பெண்ணோட உளவியல் உள்ள ஒரு பெண் கிட்ட அந்த தூரம் இருந்து தன் குழந்தைகள் செத்ததுக்கு பிற்பாடு தூரம் இருந்து விஜயோட நெருக்கத்துல பார்த்தோன்னு சொன்ன பெண் காலில் விஜய் விழுறாருங்கிறத அந்த பெண் எப்படி தாங்கும் நினைச்சு பாருங்க. அப்ப இந்த டிராமாக்கெல்லாம் விஜய் தானே காரணம். அதுதான் சொல்றேன். மேலும் மேலும் அந்த மக்களை கேவலப்படுத்துறதா இருக்குது. இந்த டிராமால இவங்க ஆறுதல் சொல்றது, ஆறுதல் சொல்லாம போனது, ஆறுதல் சொல்லாம போய் அலட்சியமா இருந்ததுங்கிறதுல ஒரு கேவலம், அலட்சியம், பொறுப்பற்றது. ஆரம்பத்திலே வந்து கூட்டத்துக்கு அந்த மக்கள்லாம் நிக்கிறாங்க அப்படின்னும் போது 6 மணி நேரம் 5 மணி நேரம் ரோட்லயே நிக்க வச்சுட்டு பெரிய புடுங்கி மாதிரி இவன் வீட்டுல இருந்து கிளம்பி வந்தது பாருங்க, எவ்வளவு அயோக்கியத்தனமா அலட்சியமா இருந்தா பாத்தீங்களா. அந்த அலட்சியம் பாதிக்கப்படும் தொடருதுங்க. வீட்டுல இருந்து 8:45 கிளம்பி இங்க 3 மணிக்கு வரா போலல்ல, 12 மணிக்கு வர வேண்டும், மத்தியானம் 12 மணிக்கு வர வேண்டி சாயங்காலம் 6:30 மணிக்கு வரா போலல்ல. அதுல என்ன அலட்சியம் இருந்ததோ அங்க ஆரம்பிச்ச அலட்சியம் பாதிக்கு பிற்பாடு தொடங்குது.
இல்ல அதுல வேற அவங்க சொல்றாங்கல்ல, நாங்க 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் டைம் கேட்டோம். அந்த டைம்க்குள்ள தானே வந்தோம். எங்க மேல தப்பு இல்லன்னுலாம் சொல்றாங்க. எல்லாமே அவங்க சொன்னது தானங்க. எல்லாமே அவங்க சொல்றது தானங்க. அவங்க தானே பேட்டி போட்டாங்க. 12 மணிக்கு வருவாரு. நீங்க முன்னாலயே வந்துருங்கன்னு பேட்டி குடுத்தாங்கல்ல. அப்ப அனுமதி வாங்குனாங்கல்ல. அதெல்லாம் என்னது? எத வேணுமாலும் சொல்றாங்க. எப்படி வேணுமாலும் பேசுறாங்கல்ல. நீங்க விட்டுருங்க. நீங்க அரசு குறை சொல்றது, மத்தவங்கலாம் சொல்றீங்க. உங்களை சார்ந்து இருக்கிற மக்கள தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. லேட்டா வர வச்சு அவங்கள வீதியில நிக்க வச்சு 3 மணி நேரம், 4 மணி நேரம் குழந்தை குட்டியோட நிக்கிறாங்கங்கிற ஒரு பொறுப்பு இல்லாம ரொம்ப அனாவசியமா நடந்துக்கிட்டீங்க. அததான் நான் கேட்டேன். நீங்க ஷூட்டிங் கரெக்ட்டா போயிடுற. ஏன் அந்த அம்மா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு மொத நாளே போயிட்டல்ல? டைமுக்கு. கல்யாணம் காலையில தான் நீ நைட்டே போய் தங்கிட்டல்லங்க. அதுக்கெல்லாம் உன்னால டைமுக்கு போ முடியுது. வீட்ல ரோட்ல நிக்கிற மக்கள் உரிய நேரத்துக்கு உன் ரசிகர்கள் நிக்கிறாங்கன்னா, ஏன் உனக்கு அவ்வளவு அலட்சியம்னு கேட்டோம்ல. அதுல ஆரம்பிச்சது. அந்த அலட்சியம் இதுவரைக்கும் தொடருது. அவங்கள கூட்டு வாயா, யாரு என்னால வர முடியாது ஆறுதல் சொல்ல. அவங்கள வர சொல்லியா? அப்படின்னு சொல்லி தான் இல்ல அவர் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாரு. அவரு என்ன உடைஞ்சு போயிருந்தாரு? என்னங்க உடைஞ்சு போயிருந்தாரு? சுப்ரீம் கோர்ட்ல போய் ரிட்டு போறது முடியலையா? தன்னை பாதுகாக்கிறதுக்கு போட்ட முடியலையா? சிபிஐ விசாரணை கேட்க முடியலையா? இந்த விசாரணை எங்களுக்கு வேணாம், இது பொய்யானதுன்னு சொல்ல முடியலையா? அந்த அமைச்சர் வந்து ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. அந்த கேஸை உடைச்சு எப்படியாவது தமிழக அரசு கிட்ட இருந்து சிபிஐ கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு மெனக்கட்டுறதுக்குலாம் உனக்கு மன உளைச்சல் இல்ல. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அது? அந்த லாபி பண்றதுல உனக்கு மன உளைச்சல் இல்லையா? இன்னும் அப்படியே 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 இது படுத்த படுக்கை ஆயிட்டியா? அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அது? சுப்ரீம் கோர்ட் ப்ராசஸ். அதை நீ பண்ணல. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு ஏதோ உடைச்சு நீ சிபிஐக்கு மாத்துற அளவுக்கு நீ அவ்வளோ ஆக்டிவா இருந்திருக்கிற. அப்ப இவங்களை பார்க்கும்போது ஏன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? வேணும்னே அப்படியே பரிதாபத்துக்குரிய தோற்றத்தோட போய் அப்படியே இளைச்சா மாதிரி ஒரு இது பில்டப் கொடுத்து நீங்க தான் நடிகராச்சு, என்ன வேணுமாலும் பண்ணுவீங்களே. நேர்ல போனா அந்த மக்கள் பாவங்க. அவங்கள எமோஷனல் ஆக்கி ஃபுல் ஆக்கி மட்டும் இல்ல, அவங்கள அவங்கள இல்ல வந்து அவங்க எல்லாமே தொலைச்சு இவ்வளவு இல்லங்க, போயிருக்காங்க. இப்படி தாக்குதல் பண்ணக்கூடாதுங்க. இவ்வளவு தாக்குதல் பண்ணக்கூடாது. இவ்வளவு வந்து இன்னைக்கெல்லாம் வந்து அந்த மகாலிபுரத்துல ஹோட்டல்ல கால்ல விழுந்தாருன்னு அவங்கள பேச வச்சுட்டு அந்த மக்கள், நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு விஜய் ரசிகரா இருக்கிற ஒரு பெண் குழந்தை மரணத்துக்கு பிற்பாடு விஜயை வந்து கொண்டாட்டம் ஆதரிக்கிற மனநிலை ஒரு பெண் காலில் விஜய் விழுறாருங்கிறது எவ்வளவு பெரிய தாக்குதல் தெரியுமா அந்த பெண்ணுக்கு? அது உளவியல் ரீதியா நீங்க தெரிஞ்சு உங்க டாக்டர் கிட்ட போய் கேட்டு பாருங்க. விஜய் ரசிகர் இல்லாத டாக்டர் கிட்ட போய் கேட்டு பாருங்க. இல்ல அதான் இப்ப அவர் வெளிய வந்து இதுல நான் வந்து கால்ல விழுறது பகுத்தறிவு இல்ல, அதெல்லாம் நான் பேச விரும்பல. இதுக்கு சம்பந்தம் இல்ல. உடனே அப்படி பேசி இவங்க எல்லாம் பேசுவாங்க அப்படி நான் சொல்ல விரும்பல. அவங்க என்ன உடனே என்ன சொல்றாங்க? விஜய் ஆதரவா பேசுகிற ஆதரவாளர்கள் ஆதரவாளர் முற்போக்காளர்கள் மத்தவங்க என்ன பேசுவாங்கன்னா, இதுல ஒரு உளவியல் சொல்லுவாங்க. நீங்க இதுல ஒரு விஷயம் பாருங்க. இந்த சமூகத்துல பெண்கள் எவ்வளவு கேவலமா நடத்தப்படுறாங்க. ஒரு நட்சத்திர நடிகரா இருக்கிற விஜய் மாரி ஸ்டார் ஒரு பெண் கால்ல விழுறாருங்க. இதுக்கு பெண்ணுக்கு மரியாதை. கால்ல விழுறதுன்னு பார்க்க கூடாதுங்க நீங்க. அங்க பெண்ணுக்கு அவர் எப்படி பாருங்க, ஆண் பெண் பேதம் இல்லாமல் ஒரு பெண் கால்ல ஒரு நடிகர் விழுறாருல, அதுதாங்க பெண்ணை மதிக்கிறது அப்படின்றாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல அதான் விஜய் ஆதரிக்கணும்னு முடிவு செந்தில் எடுத்தவங்க. பாலாஜி எப்படி என்ன பண்ணார் பாத்தீங்களா? அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனா அதை வந்து உண்மை மாதிரி பேசுவாங்க. இவங்க பண்ணதுக்கு ஆதாரம் இருந்தா அந்த ஆதாரத்தை பிளஸ்ஸா மாத்தி பேசுறது. இது எவ்வளவு மோசடி. விஜயை ஆதரிக்கிற முடிவு எடுத்தவங்க எந்த எல்லைக்கும் போய் விஜய் ஆதரிக்கிறாங்களே. ஆமாங்க. அதுக்கு வந்து நீங்க விஜய் ரசிகரா இருக்கிறவங்க ஆதரிக்கிறதுக்கு அவங்களுக்கு எதிர்பார்ப்பு ஒண்ணும் கிடையாது. அவங்களோட நோக்கம் விஜயை பார்க்கறது மட்டும்தான். ஒரு விஜயோட ரசிகர், விஜய் சினிமா பார்த்து கொண்டாடினவங்களுக்கு அங்க நசுக்கி செத்தாங்க, நசுங்கல்ல புதுங்கிட்டு நின்னாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நமக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாரு, எம்பி சீட்டு கொடுப்பாரு, இல்ல விஜயோட நெருக்கமா பழகலாங்கிற கண்ணோட்டம்லாம் கிடையாது. அவங்களின் ஒரே 100% அவங்களின் ஒரே நோக்கம் விஜயை பார்ப்பது மட்டும்தான். ஐயோ விஜயை பார்த்தா போதுங்கிறதா நின்னாங்க. ஆனா விஜய்க்கு முட்டு கொடுக்குறாங்கல்ல, இங்க வெளியில இருக்கிற பிரமுகர்கள், வெளியில இருக்கிற மீடியா பீப்புள்ஸ், வெளியில இருக்கிற முற்போக்காளர்லாம் முட்டு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு நோக்கம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்க எதுக்காக முட்டு கொடுக்குறாங்கன்னா, இந்த விஷயத்தில் இந்த அரசுக்கு எதிரான மனோபாவம் உள்ளவங்க இதை பயன்படுத்துறாங்க. ஒண்ணு பாஜகவோ மற்றவர்கள் ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை எவ்வளவு தூரம் திமுகவுக்கு எதிராக மடைமாற்றி கொண்டு போக முடியும் என்பது புது புது கதைகளை ஏற்படுத்தி விஜய் ஒரு யோக்கியனா சித்தரிக்கிறதுல இந்த மாதிரியான மலினமான மிக கேவலமான அரசியல் திமுக எதிர்ப்பு அப்படி வெளிப்படுது. ஆமா, திமுக எதிர்ப்பு வர்றது. அதுல இன்னொரு வெளிப்படையா சொல்லணும்னா, இதுல திமுகவும் இல்லைன்னா அதுவும் இல்லை, நான் வந்து முற்போக்காளர், நான் பெரியாரிஸ்ட், நான் அந்த மாதிரி நான் ஒரு கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்றவங்க கூட பாத்தீங்கன்னா, உதயநிதி மேல உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி ஒண்ணு இருக்கு. நீங்க இதற்கு முன்னால என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் மாதிரி இவ்வளவு மோசமான அரசியல் கண்ணோட்டமே இல்லாத ஒரு மலினமான ஒரு கண்ணோட்டத்தோட அரசியல் நடத்துற ஆதரிக்கிற இவர்கள் தான் உதயநிதி அரசியலுக்கு வர்றது சரியான்னு கேட்டாங்க. உதயநிதியோட சனாதன எதிர்ப்பு, அவர் பேர் திராவிட இயக்க அரசியல், திராவிட பயிற்சி பாசனம் இவ்வளோ சிறப்புகள் பண்ணும்போது கூட உதயநிதிக்கு என்ன யோகியது இருக்கு? உதயநிதி வரலாமான்னு கேட்ட இவர்கள் தான் விஜய் மாதிரி இவ்வளவு மோசமான நபர் அரசியல்ல வந்து இவ்வளவு கேவலமா சம்பவம் நடத்தும் போது ஜஸ்டிஃபை பண்றாங்கிறது தெரிஞ்சுங்க. பெரிய புரட்சிகர கம்யூனிஸ்ட் பேசவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம கூட பேசியிருக்கிறோம் ஏற்கனவே.
நிறைய தோழர்கள் பார்த்து ரொம்ப எந்த கட்சியும் இல்லாம திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை அப்படிலாம் எழுதுறவங்க மறைமுகமா என்ன எழுதுறாங்கன்னா, விஜய் குறித்து எழுதும்போது விஜயோட கமிட்மெண்ட் இல்லாம, இப்ப சில பேர்லாம் விஜய் ரசிகர் மாதிரி எடுத்துக்கிறாங்க. சில பேருக்கு புரட்சிகர அடையாளம் இருக்கிறதுனால அப்படியே விஜய் ஆதரிக்க முடியாத போது திமுக காரர்கள்லாம் சுற்றி வளர்த்து விஜயை வந்து திமுக ஆதரவாளர்கள்லாம் விஜய் மிக மோசமாக விமர்சிக்கிறார்கள். ஆனா விஜய்க்கு ஒரு முகம் இருக்குது, அதை இவங்க தவிர்த்தர முடியாதுன்னு ஏதோ ஒரு வகையில் விஜய்க்கு முட்டு கொடுக்குற நபரா இருக்கிறாங்க. இல்ல ஒருத்தர் புதுசா வராரு, ஏதோ தவறு ஆமாங்க. நடந்துச்சு. இதுல இந்த திமுக எதிர்ப்பு காழ்ப்புணர்ச்சி, உதயநிதிக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள்லாம் எப்படி வந்து நடுநிலையாளர்களாக பல நேரங்களில் பெரியாரிஸ்டா இருந்துகிட்டலாம் பேசி பேசி என்ன ஆகுதுன்னா, அது வந்து அதுலயே சுழன்று அதுல என்ன ஆயிப்போச்சு, திமுக எதிர்ப்பு கூட அவங்க கிடையாது. திமுக கூட ஆதரிப்பாங்க. திமுக இருக்கிற பிரமுகரோட ஆதரிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. உதயநிதி மட்டும் திட்டுறது. வாரிசு அரசியல்ல திமுகக்குள்ள இருந்து யார் வேணுமாலும் வாரிசுக்கு வரலாம். ஆனா உதயநிதி வரக்கூடாது. ஏன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு இல்ல, கேட்கறவங்க. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இல்லங்க, அதாவது திமுக எதிர்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. உதயநிதி மட்டும் எதிர்க்கிறது. அப்ப என்னன்னா, திமுகக்குள்ளார வேற யாராவது இருந்து அவங்க சிறப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்களை ஏன் புறக்கணிக்கிறேன்னு சொல்றவங்கன்னா திமுக சிறப்பு தான், அதுல இருக்கிற இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனா உதயநிதி தப்பு அப்படிங்கிற இந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கு பாருங்களா, அதை எழுதி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உதயநிதி மேல பிரியம் உள்ளவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க போய் அதை கடுமையா கண்டிச்சுன்னா அவங்களோட வாதம் பண்ணி உதயநிதி மீதான வெறுப்பை வந்து வளர்த்து விட்டுக்கிட்டாங்க. இந்த வாதத்தின் மூலமாக இவங்க வளர்த்து விட்டு என்னாச்சுன்னா, உதயநிதிக்கு எதிராக யார் பண்றா, உதயநிதிக்கு எதிராக ஒருத்தர் உருவாக்கணுங்கிற இவங்களோட முடிவு பண்ணி யார் பேசினாலும் அவங்கள வந்து ஆதரிக்கிறது, திமுக யார் பேசினாலும் அவங்களை ஆதரிக்கிற மனநிலைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுல 2 விஷயமாச்சா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவ்வளவு மோசமா இதுக்கு முன்னால இது கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால இதை நான் சொல்றேன், விஜய் ஆதரிச்சதுக்கு இவங்க காரணம். கரூர் சம்பவம் அப்பட்டமான குற்றவாளியா விஜய் தெரிறாரு, அவங்க கட்சிக்காரருக்கு தெரிறாங்க. இப்ப வந்து தமிழ்நாடு அரசு என்ன வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி யாரெல்லாம் லிஸ்ட் போட்டதோ அதே லிஸ்டா சிபிஐ போட்டிருக்கு. அது வழக்கமான நடைமுறைங்கிறாங்க. இருக்கிறாங்க. ஆனா வழக்கமான நடைமுறை இப்ப சொல்றீங்க இல்ல, அவங்க போடும்போதே வழக்கமான நடைமுறைன்னு சொல்லல. அப்ப திட்டமிட்டு மதியலை கைது பண்ணாங்க, திட்டமிட்டு அவங்க பண்ணாங்க நீங்க சொன்னாங்க தானே. அப்ப சிபிஐ போட்டா மட்டும் ஏன் வழக்கமான நடைமுறை இப்ப சொல்றாங்க சிபிஐ சொல்லட்டும் அப்படின்றாங்க. சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கு, அதை நீங்க வந்து உடனே ஏன் வந்து இது வழக்கமான நடைமுறைன்னு கொடுக்குறீங்க? அப்ப சொல்ல வேண்டியது தானே. இதுதான் நீங்க ஒண்ணு, இது முடிவானது. இப்ப ஏன் முதலமைச்சர் அங்க காலங்காத்தால போனாரு, நான் இரவோட போனாருன்னு கேள்வி கேட்கறாங்க. ஏன் உதயநிதி அங்க போனாருன்னு கேட்கறாங்க. செந்தில் பாலாஜி அங்க போனாருன்னு கேட்கறாங்களே. இவங்க 3 பேர் போலன்னு வச்சுங்களேன், என்ன பண்றது, ஏன் முதலமைச்சர் போலம்பாங்க கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் கேட்பாங்க. இவங்களுக்கு கணக்குல எடுத்துக்க முடியாது. ஏன் உதயநிதி வந்து இதை விட துபாயில் அவருக்கு ரொம்ப முக்கியமா? இங்க மக்கள் 47 பேர் சேர்த்திருக்கேன், இவர் துபாயில் என்ன பண்ணாருன்னு இருப்பாங்க. செந்தில் பாலாஜி அங்கதானுங்க இருக்காரு, ஏன் வரல அவரு? ஏன் வரலன்னா ஆள் அமைச்சிட்டாரு அவரு, அதனால அவர் வரல. அன்பில் மகேஷ் பக்கத்துல தான் இருக்காரு, ஏன் போலன்னு கேட்பாங்க. அன்பில் மகேஷ் போக வேண்டியது ஏன் போலாம்? செந்தில் பாலாஜி பாத்தீங்களா, ஆளுகளை அமுச்சு விட்டுட்டு ஆளுகளை காலி பண்ணிட்டு அவர் தலைமுறை ஆயிட்டாரு அப்படிம்பாங்க. நீங்க அதுதான் இது ஆக்சுவலா அங்க தாவேக்காரங்க யாரும் போலன்றதான் பிரச்சனை. அதுதான், அதாவது பாதிப்புல அவன் போமா, ஏன் நான் அவளை எஸ்கேப் ஆயிட்டாங்க, நம்ம தான் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. இந்த முட்டு கொடுக்குறவங்க எதை வேணுமாலும் கொடுப்பாங்கிறதுக்கு சொல்றேன். ஏன்னா இவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் முதலமைச்சர் இங்க போனாருன்னு கேட்கறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு கள்ளக்குறிச்சி சாவுல ஏன் முதலமைச்சர் போல அப்படிதான் கேட்கறாங்க. ஏன் அப்ப போல, அப்ப போவாது, ஏன் இப்ப போறாரு போலன்னு வச்சுக்க. கள்ளக்குறிச்சி சாவுக்கும் போல, இதுக்கும் போல. இது வந்து முடிவானது. இவர்கள் என்ன அப்படி கேட்டிருக்கு, எப்ப பேசினாலும் எது கேட்டாலும் திமுக பேசுறது முடிவானது ஒண்ணு. அதாச்சா. அதற்கு பிற்பாடு இந்த கரூர் சம்பவம் இவ்வளவு மோசமா, இவ்வளவு மலினமா ஒருத்தன் வந்து நடந்திருக்கிறான். ஒரு நபர், ஒரு தலைவருக்கு ஒரு லாய்க்கு இல்லாம நடந்துரு தலைமுறையா ஓடி இருக்கிறான், வெளியே வரலன்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடும் அவனை நியாயப்படுத்துறாங்கிறது நம்மளை விட அவங்களுக்கு குற்றவாளி நல்லா தெரியும். ஏன் முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, விஜய் மாதிரியான பிரமுகர்களோடு நெருக்கமாக தொடர்பு எடுத்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்க தெரிஞ்சு. இந்த நேரத்துல அட்ரஸ் ஆயிட முடியும் விஜய் கிட்ட. நீங்க ஒரு பிரமுகரா இருக்கு, இப்ப நானே இருக்குன்னு வச்சுங்களேன், நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல விஜயோட நான் நெருக்கமா வரது இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தணும்னு நினைச்சா, விஜய் நான் ஜஸ்டிஃபை பண்ணி பேசினா விஜய் நாலேஜுக்கு நான் போயிடுவேன். நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு யாரெல்லாம் கரூர் சம்பவத்தில் கட்சி சாராம தன்னை நடுநிலையா இருந்துகிட்டு யாரெல்லாம் வந்து விஜயோட இந்த மோசமான நடவடிக்கைகளை, ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒண்ணு கூட குற்றம், அதாவதுங்க 1% குற்றமே சொல்லாங்க அவங்க, 100% அப்பல் கட்டுறதா சொல்றது எவ்வளவு மோசடியானது. ஒருத்தன் 100% நல்லவனா எப்படி இருக்க முடியும்? நீங்க 100% திமுகவை குற்றம் சொல்றீங்க. அப்ப விஜய் தரப்புல எதுவுமே தப்பு கிடையாது, அவங்க எல்லாமே 100% நியாயமானதுன்னு சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனமானது சம்பவத்தோடவும். அப்படி எப்படி இருக்க முடியாது? அப்பவே பொய்யானது தானே. ஏன் சொல்றாங்கன்னா, இந்த நெருக்கடியான நேரத்தில் விஜய் மாதிரியான பிரமுகர்களை ஆதரிப்பதன் மூலமாக விஜய் கவனத்துக்கு நாம போக முடியும். நல்லா குறிச்சு வச்சுங்க, இந்த பிரமுகர்கள் கட்சி சாராம பேசுகிற பிரமுகர்கள் எல்லோரும் இன்னும் கொஞ்ச நாள்ல விஜயோட நெருக்கமான இடத்துல, விஜயோட கூட்டங்கள்ல, விஜயோட பங்களிப்புள்ள விஜய் கட்சியில விஜய் மூலமாக முக்கியமான பொறுப்புக்கு அவங்க போவாங்க. அதான் அவங்க நோக்கம். இதுக்கு முன்னால இதுல ஒரு சிலர் வந்து கமலஹாசன் கவனத்துக்கு போனாங்க. அப்பவும் திமுக திருப்பி பேசிட்டு கமலஹாசன் அப்போ வந்து மோசமா சங்கீத்தனமா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அதை ஆதரிச்சாங்க.
அவங்களோட ரஜினி பத்தி விமர்சனத்தை பாத்தீங்கன்னா அதுல கமல் ரசிகர் மனோபாவம் இருக்குது. அதனால நீங்க நினைக்கிற முற்போக்காளர்கள்கிட்ட இப்ப இந்த கமலஹாசன் இல்லைங்க இதெல்லாம் இருக்குது. நீங்க பாக்குறீங்களா ஒரு தோற்றம், அதோட இன்னொரு புறம் இவங்கெல்லாம் அதை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இல்ல இப்ப நாம கமலஹாசன் பார்க்கும்போது என்னன்னா அவங்க வந்து ஒரு பெரிய முற்போக்காளர், அவங்க ஒரு பெரிய அரிஸ்ட், அவங்க ஒரு பெரிய ஒரு அம்பேத்கரி கண்ணோட்டம் உள்ளவங்க, ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு டாக்டர் அப்படிலாம் பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் வேற. ஆனா இந்த தோற்றம்ங்கிறது அவங்களோட இன்னொரு முகம். இல்ல இப்ப அவங்க இது மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்துறாங்க. அதோட உளவியல் அதுதான். நீங்க நினைக்கலாம் என்ன இவ்வளவு மோசமாயிட்டாங்களா, இவ்வளவு கெட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நோக்கம் என்னன்னா அதுல அவங்க காரியம் சாதிக்க விரும்புறாங்க. கமலஹாசன் ஒரு நெருக்கம் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ரஜினிகாந்த் விமர்சித்து கமலஹாசன் ஆதரிச்சா இன்னும் நெருக்கமாக முடிகிற கண்ணோட்டம் இருக்கு. இவங்களோட ரஜினி விமர்சனத்தில் கமலஹாசன் ஆதரவு கொண்டு கமலஹாசனே இப்ப அப்போ வேற நிலைமையில அப்ப இருக்காரு. சொல்றாங்க. அப்போ கமல் ரஜினி எல்லாம் இருக்கும்போது ரஜினியை இப்போ திமுக விமர்சித்து ஒரு பேர் எடுப்பது மாதிரி அப்ப கமல்கிட்ட பேர் எடுக்கிற மாதிரி அவர் வந்தாருன்னா எல்லாமே பண்ணிடுவார் பேர் எடுப்பது மாதிரி ரஜினியை விமர்சிப்பதன் மூலமாக இன்னொரு பேர் எடுக்கக்கூடிய கமல்கிட்டங்கிற அந்த உளவியல் பாத்திரம் வகிக்குது. அதுலங்கிறத புரிஞ்சுங்க. அது முக்கியமா இருக்குது. இதே மாதிரி தான் இன்னைக்கு விஜய் கிட்டே இருக்குது. உளவியல் விஷயங்கள்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது பொலிட்டிக்கல், இந்த பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள்ல ஒவ்வொரு செய்திக்கும் பின்புலத்தில் ஒரு சார்பு நிலை இருக்குது. அது நீங்க உளவியல் சொன்னாலும் சரி, அரசியல்னு சொன்னாலும் சரி, இது இருக்குது. அவங்க ஏன் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள், ஒரு விஷயத்தை ஏன் கடுமையா எதிர்க்கிறாங்க, ஏன் சில விஷயங்களை பேச மறுக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க அரசியல் இருக்குது. இல்ல கமலஹாசன் இன்னொன்னு சொல்லிடுறேன் நீங்க கேட்டதுக்கு, ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுறாங்கல்ல அதுல கூட அவங்க அரசியல் இருக்காது. அவங்க பேச மறுக்கிறதுல இருக்கும். ஒருத்தர் தீவிரமா ஒருத்தர் விமர்சிக்கிறதும் ஒருத்தர் தீவிரமா ஒருத்தர் ஆதரிக்கிறதுல மட்டும் அவங்க அரசியல் பார்க்க முடியாது. அவங்க சில விஷயத்த வந்து சில நபரை தீவிரமா விமர்சிக்க மறுப்பாங்க. சில நபரை தீவிரமா வந்து அவங்கள பத்தி எந்த எந்த மோசமான விஷயம் போது அமைதியா வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்குது அவங்களோட அரசியல். அப்ப அதோட நீங்க கடுமையான விவாதம் பண்ணி அவங்ககிட்ட கேட்டாங்க, அதுக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கோவம் வராது. விஜய் குறித்து நீங்க யார்ட்டாவது பேசுறீங்க, நீங்க விஜய் இப்படிலாம் ஆதரிக்கிறீங்களா, விஜய் ரொம்ப யோக்கியமான்னு கேட்டா விஜய் மேல பட்டெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு திட்டினாலும் அவங்களுக்கு கோவம் வராது. விஜய் பத்தி விஜய் ஒரு கருவி, அவங்களுக்கு யாரையாவது திட்டுறதுக்கு ஒரு கருவி, அல்லது விஜய் தொடர்பு கொள்றதுக்கு ஒரு பார்ட்டி. பத்து பேர் விஜய் மேல பாசம்லாம் ஒன்று இருக்காது, விஜய் மேல ஒரு ஈடுபாடெல்லாம் இருக்காது. இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் இந்த நேரத்துல, இந்த அவலமான நேரத்துல இதை பயன்படுத்துவது ரொம்ப மோசடி. இல்ல இப்ப கமலஹாசன் விஷயத்திலும் சரி, இப்ப விஜய் விஷயத்திலும் காங்கிரஸ்காரர்கள் வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்களே. ஒரு சிலர் காங்கிரஸில் இருக்க சிலர் ஒரு சிலர் அவங்க சில பேர் அப்படி போடுறாங்க. அந்த இவரு கூட ஒரு 3 மாசத்துக்கு முன்னால காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற நாகர்கோயில்ல இருக்கிற ராஜேஷ்குமார்னு ஒருத்தர், அவர் கூட போட்டிருந்தாரு, நாங்க வந்து ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்ப நான் அதை போட்டுட்டு கீழே போட்டிருந்தேன். அப்போ ஆட்சியில் பங்கு கேட்போம்னு போட்டதுக்கு அப்ப இந்த முறை திமுகவுக்கு 25 சீட்டு கூட கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். இவங்க எல்லாம் என்னன்னா இது மாதிரி அங்கங்க உதிரியா போட்டு ஒரு அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் இல்லாத போது ஒரு செக் வச்சு கூட சீட்டு வாங்கலாம்னு ஒரு நோக்கம் இருந்தது. பாஜகவுக்கு வெளியே இருக்குது அதிமுக, அதனால திமுகவில் நம்ம போன முறையோட சீட்டு வாங்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இந்த மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க எடப்பாடி நல்லவர் தான், அந்த கட்சி இப்படி தான் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டோர் மூடிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, அவர் பாஜக கூட்டணியில் போயிட்டார். இவங்க காங்கிரஸோ அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களோ எடப்பாடி ஆதரிச்சு பேச முடியாதுங்கிற அளவுக்கு அது முடிஞ்சிருச்சு. அப்போ இன்னொரு ஒரே சோர்ஸ் எதுனா பாஜக எதிர்க்கிற சோர்ஸாக விஜய் மட்டும்தான் இருந்தார். அப்போ விஜய் சோர்ஸுங்கிறது இந்த பக்கம் திமுகவில் இருக்கிறவங்க ஏதாவது கூடுதலாக சீட்டு வேணும்னா விஜய் ஒரு ஒரு சீட்டாக இருக்கிறாருன்னு யாராவது ஒரு சிலர், எல்லாரும் கிடையாது, சிலர் வந்து அதை பயன்படுத்தி வாங்கலாங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. காங்கிரஸில் இருக்கிற எல்லாரும் கிடையாது. நீங்கள் சொல்கிற காங்கிரஸ் சில பேர் கூட இப்போ விஜய் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வச்சு பேசி வாங்கலாங்கிற கண்ணோட்டம் இருந்தது. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அதுவும் மூடப்பட்டது. ஏன்னா பாஜகவோட ஒரு மோசமான நபராக விஜய் இருக்கிறாருங்கிற ஒரு புரிதல் அரசியல் மட்டத்தில் அந்த சம்பவத்துக்கு பிறகு பேசுற காங்கிரஸ், அதுதான் சொல்றேன். அப்படின்னு பேசுறாங்கன்னா அவங்க எவ்வளவு மோசமா இருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, விஜயை ஆதரிப்பதன் மூலமாக வேறு ஒரு லாபத்தை அடைய பார்க்குறாங்க, இண்டிவிஜுவலா இருக்கிற இன்டெலக்சுவல்ஸ் மத்தாங்க. அந்த நோக்கம் அந்த காங்கிரஸ் இருக்கு. விஜய் ஆதரிக்கணுங்கிறது என்ன நோக்கம்னா இந்த நோக்கம், இது ஒரு லாபி பண்றதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், இதுதான் கடைசி இல்ல, இந்த எல்லையும் முடிச்சுன்னா பாஜக இதெல்லாம் முடிச்சாரு. ஆனா நேரடியா பாஜக ஆதரவுன்னு அவர் சொல்லவே இல்லைல்ல. அது வரைக்கும் இந்த வண்டி ஓட்டலாம், கொள்கை எதிரி தான். ஏற்கனவே அதிமுக வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம்ல, நீங்க வாங்க அப்படி பண்ணிடலாம்னு சொல்லி எப்படியாவது ஒரு செக் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம்ல, அது மாதிரி திமுகவோட பேரம் பேசுவதற்கு இதை பயன்படுத்தலாம்னு ஒரு சிலர், காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு சிலர், அதை திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள் இதை சொல்லி அதை வாங்கலாங்கிற கண்ணோட்டம் இருக்குது. இல்ல சென்ற முறை வரை கூடுதல் சீட்டு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கூட்டணி கட்சிகள் இருக்கு, நியாயம்தான். எல்லா கட்சியும் போன முறை விட கூடுதலா நிக்கணுங்கிறது எல்லா கட்சிக்கும் நியாயம்தான். அது திமுக கூட்டணி கட்சிகள்லாம் என்ன நியாயம் இருக்கோ அது திமுகவுக்கு இருக்குல்ல. ஒப்பிட்ட அளவில் இப்போ திமுக கூட்டணி போன வரை நாங்கள் நின்றதை விட எங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்கணும், கூடுதல் சீட்டு நான் நிற்கணும்னு விரும்புகிற மாதிரி அந்த கட்சிக்காரங்க விரும்புகிற மாதிரி திமுக காரங்க விரும்புவாங்கல்ல, போன முறையில் கூடுதல் சீட்டு நிற்கணும்னு. அதுவும் லாஜிக் தானே. நீங்கள் எப்படி இதை குற்றம் சொல்வீங்க? எல்லாரும் அதிக சீட்டு நிற்கணுங்க, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. திமுக கூட்டணி கட்சி அதிக சீட்டு நிற்கணும்னு அந்த கட்சிக்காரெல்லாம் விரும்புகிற மாதிரி நான் போகிற ஊரில் திமுக காரங்க நினைக்கிறேன் போன முறையில் கூடுதலான் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுவீங்க? நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும். நீங்களும் கூடுதல் சீட்டு நின்றுங்க, தப்பு இல்லை.
அப்ப நாங்களும் கூடுதல் சீட்டு தானே நிக்கிறோம். இருக்கிறது 234 சீட்டு தானே. அதாங்க அது திமுக தானே கொடுக்கணும். அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் திமுக. அப்ப நீங்க எல்லாம் கூடுதல் சீட்டு நிக்கணும். திமுக மட்டும் போன முறை சொன்னதோட கூடுதலா கம்மியா நிக்கணுமா? இது ஒரு நியாயமான கேள்வி தானே. இதுக்கு பதில் சொல்லணும். இது என்னோட கேள்வியாவும் நான் சொல்றேன். அப்ப இந்த பிரச்சனை இருக்குதுங்கிறேன். இதை நீங்க எப்படி ஃபைனல் பண்ணுவீங்க? இது திமுக ஏன்னா திமுக தொண்டர்களோட நான் பயணிக்கிறேன். அவங்க கேட்கிற கேள்வி. ஆனா போன முறையோட கூடுதல் நிக்கணும்னே. நீங்க தலைவர்கிட்ட சொல்லுங்கண்ணே. நீங்க சின்னவர்கிட்ட நான் என்னமோ டெய்லி அவங்க கிட்ட பேசுற மாதிரி அவங்களோட எந்த தொடர்பும் நம்ம கிடையாது. அவங்க சொல்ற கூட்டங்கள் போயிட்டு வரேன். அங்க ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் திமுக ஆனா இந்த மாதிரி தொகுதியை நம்ம கொடுக்க சொல்லுங்கண்ணே. நீங்க எப்படியா தலைவர்கிட்ட சொல்லுங்கண்ணே, சின்னவர்கிட்ட சொல்லுங்கண்ணே, கூடுதலா நிக்க சொல்லுங்கண்ணே, நம்ம அதிகமா ஜெயிக்க முடியும், நல்ல செல்வாக்கு இருக்குன்னு ஒவ்வொரு திமுக விரும்புறாங்க. எல்லா கட்சிக்கும் இது பொதுவானது. அப்ப இதை பேசிதான் தீக்கணும். கூடுதலா யாரு நிக்கிறது அப்படின்னு அப்ப எல்லாரும் நீங்க நில்லுங்க கரெக்ட் தான். நீங்களும் கூடுதலா நில்லுங்க, நானும் கூடுதலா நிக்கிறேன்னா தனித்தனி தான் நிற்கணும் இல்லையா? தனித்தனி தான் கூட்டணியை நிற்க முடியாது. அப்ப அதை பேசிதான் தீக்கணுங்கிற இந்த சிக்கல் இதெல்லாம் இருக்குது ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும். ஒரு கட்சியை நடத்துவதில் கூடுதலா சீட்டு வாங்கினாதான் கட்சிக்குள்ளார நமக்கு செல்வாக்கு இருக்கும், மற்றவங்களுக்கு சீட்டுக்கு முடிக்குங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு என்ன இருக்குதோ அதே போல் திமுக மாதிரி கட்சிகளுக்குள்ளாரையும் அந்த தொண்டர்களுக்குள்ளாரையும் எனக்கு போன முறை சீட்டு கொடுக்கல, இந்த முறையாவது கொடுக்கணும், இந்த தொகுதி எனக்காவது கொடுக்கணும், போன முறை அப்படித்தான் சொல்லி கூட்டணி கட்சி கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ் செல்வாக்கு பெற்ற உத்தரப்பிரதேசம் அவங்க ஆட்சியை பிஜேபி கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப கடைசியா பஞ்சாப்ல அவங்க ஆட்சியை ஆம் ஆத்மிட்ட கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டெல்லியில கடைசியா செல்வாக்கு பெற்றிருந்த காங்கிரஸ் செல்வாக்கு பெற்ற டெல்லியில பாஜக கிட்ட கொடுத்துட்டாங்க. இல்ல அது ஆம் ஆத்மி கிட்ட போய் அப்புறம் பாஜக அதாங்க ஆம் ஆத்மி கிட்ட போய் இப்ப அங்கேயும் போயிடுச்சு. அவங்க செல்வாக்கு பெற்ற எல்லா ஊர்லயும் கட்சியை இப்போ பாஜக அப்புறம் எதிர்கட்சிகிட்ட கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் ஒப்பிட்ட அளவில் மற்ற ஊர் மாதிரி காங்கிரஸுக்கு இங்கே செல்வாக்கு கிடையாது. இங்கே எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லலாம். டெல்லியில் இருந்த மாதிரி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி, இப்போவும் நீங்கள் ஹரியானாவில் இருக்கிற மாதிரி அல்லது மகாராஷ்டிரத்தில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு அவ்வளோ செல்வாக்கு கிடையாது. அப்போ செல்வாக்கு இருக்கிற ஊரில் நீங்கள் எலெக்ஷனில் எதிர்கட்சிகிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு செல்வாக்கு இல்லாத ஊரில் நாங்கள் எங்களுக்கு ஆட்சி கொடுக்கணும்னு கேட்டால் என்னங்க நியாயம்? இல்லை எங்கே கிடைக்குமோ அங்கே தானே கேட்க முடியும். கிடைக்கிறதுக்கு என்ன சோர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், நியாயமாக பேசணும். அப்ப என்னன்னா இதுல யாரோ ஒருத்தர் உள்ள திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிற காங்கிரஸ்க்குள்ள இருக்கிற திமுக எதிர்ப்பு மனோபாவம் உள்ளவங்க இந்த குட்டையை குழப்புறாங்க. அவங்க தான் அதை பண்றாங்க. மற்றபடி காங்கிரஸில் இருக்கிற பிரமுகர்கள், காங்கிரஸில் இருக்கிற இந்த கூட்டணி சிறப்பா இருக்குது, நம்ம திருப்பி ஆட்சிக்கு வரணும், ராகுல் காந்தி எப்படி பிரதமர் ஆகணும்னு இவர் விரும்பினாரோ அது மாதிரி விரும்புகிற மீண்டும் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும்னு காங்கிரஸில் விரும்புகிற முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் விரும்புறாங்க. ஆனா அந்த குட்டையை குழப்புறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதை பயன்படுத்திக்க ஒரு அரசியல் கட்சி நினைக்கிறாங்களா? ஆமா கண்டிப்பா அதுதான் அந்த அவலம் தான் நடக்குது. எல்லாரும் அதை விஜய் நினைக்கிறாரு. விஜய்க்கு அது டேமேஜ் ஆயிடுச்சு. அதை ஃபில் பண்றதுல வேலை பார்க்குறாரு. நீங்க கரூர் சம்பவத்துக்கு முன்னால இருந்த விஜயோட நெட்வொர்க்குக்கும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் கட்சிக்குமான வேறொரு முகமா மாறி போச்சு. இல்ல இப்பவே கரூர்ல நாங்க மண்டபம் பார்த்தோம், கொடுக்கல, போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, இதே தாங்க காரணத்தை சொல்றாரு. ஆமாங்க, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லுவாரு அவரு. நான் வந்தேன் லேட் ஆயிடுச்சு, நசிங்கி செத்துட்டாங்க, நான் இல்ல மன்னிச்சுக்குங்க நான் தெரியாம வந்துட்டேன்னு சொல்லுவாரா? இல்ல அவங்களை இவ்வளவு தூரம் வர வச்சதுக்கு என்னால அங்க வர முடியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு காரணம் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன்னா முதல்ல நடந்த சம்பவத்தை தான் நம்ம சொல்றோம். அதுல இருந்து திரும்பி சொல்றோம். நீ போல ஏதாவது விளக்கம் சொல்லிக்க, திருப்பி வந்தா கூட்டம் சேர்ந்துருன்னு பயம் உங்களுக்கு இருக்கலாம். அதை ஏதாவது நீ போனேன்னா உனக்கு பிரச்சனை, உனக்கு ஒன்றும் இல்லை. திருப்பி நீ போலீஸ் தலைப்பிலையும் அல்லது அங்க இருக்கிற பகுதி மக்களுக்கும் அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்கும் தான் நெருக்கடி. திருப்பி போவோம், கூட்டம் வரும், திருப்பி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். சரி நீ கூட்டத்தில் வச்சுன்னு வச்சுக்கிங்க. முதல்ல உள்ள சம்பவத்துக்கு விளக்கம் கொடு. நீ ஏன் லேட்டா போனங்கிறதுக்கு நீ சொல்ல மாட்டேற, கட்சிக்காரன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கும் போய் சொல்றாங்க. அவர் எங்க லேட்டா வந்தாருங்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் எங்க லேட்டா வந்தாருன்னு கேக்குறாங்க கட்சிக்காரங்க. இல்ல அதான் அவர் சொன்ன டைம் தான் வந்தாரு. இந்த உளவியல புரிஞ்சுக்கங்க. ரசிகர்கள் நசுங்கி செத்ததுக்கு பிற்பாடும் விஜய் ஆதரிக்கிற மனநிலை கொண்டவர்கள் கிட்ட நீங்க என்ன அரசியல் பேச போறீங்க? உங்களுக்கு விஜய் விட்டுருங்க, உங்களுக்கும் எனக்கும் சமூகத்தில் அடுத்த கட்ட அத அப்ப நீங்க அவங்கள அரவணைக்கிற மாதிரி பேசணும்ல. நீங்க மறுபடியும் அவங்க ஒண்ணும் தெரியாது. நீங்க அரவணைக்கிற மாதிரி பேசுறோம். இவர் திருப்பி திருப்பி ஃபுல் ஆகுறாரு, அதுக்குள்ளார போய் எமோஷனல் பண்ணி அதே மாதிரி தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. அதைத்தான் நம்ம சொல்றோம். நீங்க என்ன பேசுறாங்க? முதலமைச்சர் என்ன பிரதமர் என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியல. இது ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தெரியல. அப்புறம் இன்னொன்னு பார்த்தா கரூர்ல ஏன் அவர் அனுமதி கொடுக்கல? இவங்க அனுமதி கரூர் வர பார்த்தாரு. இவங்க சொன்னாங்கல்ல போய் இது அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மலினத்தை ரசிகர்கள் வந்து தள்ளி விடுறாங்க. அவங்களுக்கு அது போதும். கரூர் தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டுல இருக்கு, மத்திய அரசு கட்டுப்பாட்டுல. இது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் வருது. ஏன்னா விஜய் படம் இருக்குல்ல, அந்த படத்தை பார்த்துதான் விஜய் ரசிகர்கள் ஆதரிக்கிறாங்க. அவ்வளவுதான் லாஜிக். நீங்க அரசியல் கண்ணோட்டம் கிடையாது. விஜய் சினிமாவில் என்னபடி பில்டப் பத்தி பேசுறாருல, அதோட நீங்க விஜய் ரசிகர்கள் ரொம்ப மலினப்படுத்தி இந்த பேட்டர்ன் நம்ம பசங்க அதுதாங்க நம்ம பசங்க பேசுறோம். நம்ம சொந்தக்காரன் பையன், தெரிஞ்சவன் பையன், ஃப்ரெண்டு பையன் தானே இருக்கிறான். அதுல வேற யாரு? நானும் ஒரு காலத்துல அந்த மனநிலையில் இருந்தவன் தான் ரஜினி ரசிகரா. இதை கட்டமைச்சது ரஜினி. இந்த போன்ற திரைப்படங்கள்
ஒரு தனிநபரை வந்து சாகசக்காரனா காமிச்சு ஊதாரித்தனமான செய்கைகள் மூலமாக விடலைத்தனமாக அப்பாவியாக இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட செல்வாக்கு பெறுகிற ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சமூகத்துக்கு தீங்கா இருக்குது. நீங்க அதுக்கு எதிராக பேசாம விஜய்க்கு பதில் இன்னொரு குஜைன்னு ஒருத்தர் வருவாரு, ரஜினிக்கு பதில் விஜய் வந்திருக்கிறாரு. அது ரஜினி தான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு அந்த ஸ்கிரிப்ட. அந்த மனநிலை கொண்ட கொண்டாட்டமா இருக்குது, பில்டப் வருது, ஓன்னு கத்துறது தியேட்டர்ல இவருதான் அப்படின்னு அந்த ரசிகர் கட்டுறது, ரசிகர் மன்றம் கொட்டுறது இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட் தான் சமூகத்தை சீரழிக்குது. விஜய் அதுல தான் தலைவராகிறாரு. ரஜினிகாந்த் அதுல தான் அரசியலுக்கு வரலாம்னு முடிவு பண்றாரு. தனக்கு ஒரு பேர்னா ஏகபோகமா எங்க போனாலும் கூட்டம் சேருது. தான் படத்துக்கு அவ்வளவு பேர் வராங்க. எங்க போனோம்னா அடுத்த கட்டமா அரசியலுக்கு போலாங்கிற மனநிலையை இது போன்ற ஊதாரித்தன சினிமாக்கள் தான் உருவாகுது. நீங்க அந்த சினிமாக்கள் குறித்து எந்த விழிப்புணர்வும் பேசாம, அதை பத்தி கிரிட்டிக் பண்ணாம, அது திமுக உட்பட, அண்ணா திமுக உட்பட எல்லாருமே அவங்கள பிரமுகரா கொண்டாடுறது, சினிமாக்காரன் வந்தா போதும்னு நினைக்கிறது, அவங்களுக்கு பக்கத்துல சேர் போறதுல அக்கறை எடுத்துக்கிறதுன்னு இருக்கு பாத்தீங்களா? அதுல இருக்குது இந்த பிரச்சனை. அது கடைசியில் எங்க வந்து நிக்குதுன்னா, இவர்களுக்கு எதிராக வந்து நிக்குது. அப்ப அந்த வரையறை ரொம்ப முக்கியமானதா இருக்குது. எம்ஜிஆர் கண்ணோட்டம் வேற. எம்ஜிஆர் வந்து பிரமுகராக பெருமளவில் செல்வாக்கு பெறுவதற்கு முன்னாலே அரசியல் இருந்துட்டார் அவரு. அப்ப அவருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பின்புலம் வந்து அவர் பின்புலத்திலே பயணிச்சுது. மொழி உணர்வு, சமூக நீதி அரசியல், சிறுபான்மை மக்கள், சினிமாவில் அது சார்ந்து திமுகவின் அவர் தன் அரசியல பேசல. திமுகவின் கொள்கை அரசியல சினிமாவில் பேசினார். அதுக்கு ஒரு பின்புலம் வந்து அதுக்கப்புறம் கட்டமைச்சாரு. அதுக்கப்புறம் சரியா தப்பாங்கிறது அது ரெண்டாவது. இவங்களுக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது. வெறும் சாகசம். வெறும் சாகசம், ஊதாரித்தனம், தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டை பிடிக்கிறது, பண்றது, பில்டப்பா பேசுறது, இது மாதிரியான கண்டென்ட்டோடு அப்பாவியாக அதை பார்க்கறாங்க. உங்களாலும் எங்களாலும் சினிமா ரசிகரா இருக்கிறாங்க. நம்மளால அந்த படத்தை பார்க்க முடியல. ஆனா அந்த படத்தை பார்க்கறவங்க தான் இருக்கிறாங்க. நமக்காக அவங்க சினிமா எடுக்கல. இது போல ஆட்களை தொய்வு இல்லாம ஸ்கிரிப்ட் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து சீரியஸா படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா, அவர் படம் வண்டி வெடிக்கிறதுக்கு இவங்க ஆர்வமா இருக்கிறாங்க. இப்ப ரொம்ப முற்போக்கா பேசுற சினிமா இயக்குனர்களா இருக்கிறாங்களே, இப்ப கூட பல படங்கள் ஓடுது. சாதிக்கு எதிரா படம் எடுக்கிறது, மதத்துக்கு எதிரா படம் எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்க. அவங்க இந்த மாதிரி நட்சத்திர நடிகர்களை தான் கருத்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு படம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு உட்காந்துருக்காங்க. எல்லாரும் அதோட பயணிக்கிறாங்க. அப்புறம் யாரும் அது பூனைக்கு பணி கட்டுறது? இவங்க மத்த சினிமா சாதிக்கு எதிரா சினிமா எடுக்கிறது, தரமான சினிமா எடுக்கிறது, சினிமா உலக சினிமா எடுக்கிறது, அதெல்லாம் பேசுவாங்க ஒரு பக்கத்துல வந்து. ஆனா இவங்க எல்லாருமே ரஜினிக்கோ விஜய்க்கோ காத்திருக்காங்க. இவ்வளவு சம்பவத்துக்கு பிற்பாடும் இவங்க வந்து ஒரு பிஜேபி விமர்சிக்கிறது கிடையாது. விஜய் சம்பவம் நடந்து போச்சு, எல்லாத்தையும் எங்க மேல ஏன் திணிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. பொதுவா ஏங்க உங்க மேல திணிக்கலீங்க, உங்களுக்கு தெரியுது. எல்லாத்தையும் நான் தான் கேக்குறேமா, நீங்களும் கேளுங்க. எல்லாரும் கேட்டுட்டு தான் கேட்கறோம். எல்லாத்தையும் கேட்கறேன். 14 இன்னொன்னு உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். 14 வருஷமா மோடி இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிஜேபி தான் 14 வருஷமா ஆளுது. எவ்வளவு சீரழிவு நடந்திருக்குது. ஒரு வார்த்தை உங்களால சினிமாவில் கண்டிக்க முடியலன்னு விட்டுருங்க. வெளியில சாதாரண பேசுற இயக்குனர்கள் விமர்சிக்க நான் என்ன சொல்றேன், பொலிட்டிக்கலா நீங்க அடுத்தவங்களை கொஸ்டின் பண்றீங்கல்ல, அவங்கள கேட்பாங்க, கேட்டதான் செய்வாங்க. உங்களை நோக்கி இந்த கேள்விகள் வரும். மெஜாரிட்டியாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை குறித்து எந்த கருத்து, தன்னை சுத்தி பல பேர் அடிச்சுக்கிட்டு சாவுறான், தன் கண்ணு முன்னால சிறுபான்மை மக்கள் வன்முறை செய்யப்படுறாங்க, தன் கண் முன்னால பல வன்முறைகள் நடக்குது, மிக மோசமான சட்டங்கள் இருக்குது, காலுக்கு எதிர தீப்பெட்டி எறியும் போது அதை பத்தி நான் கருத்தை சொல்ல மாட்டேன், சினிமாவில் நான் பல கதை தான் சொல்லுவேன், இன்னும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறதுங்கிறது ஒரு பிழைப்பு வாதங்கிறேன் நான். அதுவும் அப்ப நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. பிரகாஷ் ராஜுக்கு ஏன் அந்த கட்டம் கட்டுறாங்க? அவர் ஏன் பேசுறாரு? பிரகாஷ் ராஜ் இருக்கிற தைரியத்தில் 1% நீங்க பேசலாம். நீங்க பேர் கூட சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லலாம்ல. இந்த கண்ணோட்டம் என்னன்னா, இவங்க இப்போ விஜய் சம்பவம் நடந்ததுக்கு பிற்பாடு அதை கூட பேசவே இல்லை. அப்ப மறைமுகமா விஜய்க்கு ஒரு ஆதரவு தன்மை என்ன பண்றாரு? ஒரு நடிகர் நீங்க வாங்க வெளியே வாங்கன்னு பேசுறாரு, இன்னொருத்தருக்கு மௌனமா இருக்கிறாங்கன்னா, இவங்க விஜய் வச்சு படம் எடுக்கலாங்கிற ஆர்வம் இவங்ககிட்ட இருக்குது. ரஜினிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட தயாரா இருக்குது, நீங்க எப்போ மேல வரலாம். இந்த கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது சமூகத்தில் மிக சீரழிவான ஒரு கண்டென்ட்டை உருவாக்குற ஒரு ஆர்டிஸ்டா அவங்க இருக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் இல்ல, ஸ்டாரா இருக்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் சமூகத்தை சீரழிக்க மாட்டான், ஸ்டார் தான் சமூகத்தை சீரழிப்பான். ஆர்டிஸ்ட் நல்ல நடிகனா இருக்கிறது தான் பார்ப்பானே தவிர கிடையாது. சிவாஜி கணேசன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அப்படி பார்த்தா கமலஹாசன் அரசியலுக்கு வந்தார்ல. ஆமா, கமலஹாசன் அரசியலுக்கு வந்து அவர் செடுபட முடியல. அவருக்கு இவ்வளவு கூட்டம் வரல. அவர் பிரச்சாரத்துக்கு அவ்வளவு கூட்டம் வரல. அவரோட ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாஸ், அவரும் மாஸ்க்கு முயற்சி பண்ணி படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனா ரஜினி, விஜய் மாதிரியான அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள அவர் போக முடியல. போயிருந்தா அவர் தொடர்ந்து படம் நடிச்சிருக்க முடியாது, அவர் படம் ஓடி இருக்காது. கமலஹாசனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அவர் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நடிச்சிருந்தாருன்னா அவர் படம் தொடர்ந்து சக்சஸ் ஆயிருக்காது. அவர் வேற ஸ்கிரிப்டுக்குள்ள இருந்ததுனால ஆடியன்ஸ் மத்தியில ரசிக மனோபாவம்ங்கிறது இது மாதிரியான விடலைத்தனமான கொண்டாட்டமான இருந்து அவர் வெளியே இருக்கிறார் கமலஹாசன். அவர் படத்துல, ரஜினி படத்துல, விஜய் படத்தோடவும் கமலஹாசன் படங்கள்ல வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கண்ணோட கூடுதலா இருக்குது. அது வேற அரசியல். அது ரஜினி படத்துல கிடையாது. அது வேற, அது கமலஹாசன் படத்துல இருக்குது. அவர் வந்து இந்த படம் விஸ்வரூப்னு ஒரு படம் இருக்கிறாரு, அது ஒரு பிரச்சனையாக்குதுல, அது வேற. அது அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. இது அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் அவர் இஸ்லாமிய எதிர்ப்பு கருத்துக்கள் சொல்றது. அப்புறம் மைக்கேல் மதன காமராஜன் படத்துல வந்து அதுல வந்து ஒரே குடும்பத்துல இருந்து வெவ்வேறு சமூகத்தில் வளர்க்கப்படுற பசங்கள்ல ஒரு ஒரு அகரகாரத்தில் இருக்கிற சமையல்கார் பார்ப்பனர் வளர்க்குற பையன் அப்பாவியா இருக்கிறான், காமராஜன்.
ஒரு கிறிஸ்துவர் எடுத்து வளர்க்குற பையன் கிரிமினலா இருக்கிறான். இதெல்லாம் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. அதை நம்ம விமர்சனம் பண்ணி தான் இருக்கிறோம். அது வேற, அது கூட்டம்லாம் வராது. இல்ல அந்த படத்துல இருக்க அரசியல் ரஜினி படங்கள்ல கிடையாது. இல்ல. அதுல ரஜினி பரவாயில்ல. ஆனா விடலைத்தனமான இந்த மாதிரி நபர்களை உருவாக்குறதுல ரஜினி படம் தான் முதல்ல கட்டமைக்குது. அது அடுத்த கட்டமா விஜய் வந்திருக்காரு. இதுல 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 நீங்க எதை எடுத்துக்கிட்டு பேசணும்னா எதோ ஒன்றாலும் பேசலாம். நீங்க வந்து இந்த சாதி சார்ந்த பின்புல படங்கள் இதுல இல்ல, அது இல்ல, இது இல்ல, விஜய் படத்துல அது வரல, நீங்க வந்து சின்ன கவுண்டர்னு வரல, நீங்க அப்புறம் வந்து தேவர் மகன் படம் நடிக்கல, முற்போக்கு இந்த மாதிரிலாம் சாதியெல்லாம் கட்டமைச்சு சொல்லலாம். அது இருக்குது. ஆனாலும் மலினமான ரசிகர்களை வைத்துக்கொண்டு தன் பண்ண மார்க்கெட்டை பில்டப் பண்ணிக்கிறதுக்கு பாத்தீங்களா, அது இது போன்ற சமூகத்தில் எந்த முற்போக்கு பாத்திரம் வைக்காம ஒரு கூட்டத்தை உருவாக்கும். இது வந்து நார்த் இந்தியால கிடையாது. அதனால தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவனோட அரசியல் பின்புலத்தின் காரணமாக பாஜக மற்றும் அங்கிருந்த தேசிய கட்சிகளோட மோசமான பொருளாதார மற்றும் சமூக கண்ணோட்டத்தின் காரணமாக அவன் வாழ்க்கை தரம் குறைஞ்சிருக்கு. அதனால அவனுக்கு பொது ஒழுங்கு தெரியல. ஏன்னா வறுமையில தள்ளப்பட்டிருக்கான். அவன் பீடா போடுறான், ரொம்ப கேவலமா இருக்கிறாங்கிறது அவன் குற்றம் இல்ல. அது அங்க இருக்கிற அரசியல் கட்சியோட ஆட்சியின் குற்றம். அவனை நம்ம இழிவா பாக்குறோம். ஆனா அவன் ஒருபோதும் நடிகர்களுக்கு பின்னால இப்படி பில்டப் பண்ணி போனதில்லை. இது நம்ம நுட்பமா பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இதுல வந்து கொண்டாட்ட யூடியூப் சேனலுக்கு தான் இந்த விஜய் சம்பவத்தில் இதை வந்து இந்த விஷயத்தை வந்து அப்படியே வந்து திருப்ப 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 அதை திமுகவுக்கு எதிராக பேசி அதில் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அப்படியே கொண்டு போறதுல வந்து மீடியா அதுல இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட கிடையாதுங்க. யூடியூப் சேனல் மீடியா திமுக நிறுவனம் தான் பல கோடி செலவு பண்ணி விஜய்க்கு எதிராக நிறைய இல்லையா. ஆனா லைம் லைட்ல விஜய் ஒரு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான கருத்து தான் அதிகமா இருக்குது. பல கோடி ரூபாய் செலவு பண்றதா சொல்றாங்க பாத்தீங்களா. விஜய்க்கு எதிராக வந்து பல கோடி ரூபாயை வந்து திமுக வந்து ஐடி செலவு பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படி பல கோடி ரூபாய் விஜய்க்கு எதிராக செலவு பண்ணுறதுந்தா சொல்கிறேன். இவங்கெல்லாம் முதல்ல போய் வாங்கிடுவாங்க. ஏங்க நான் விஜய்க்கு எதிராக பேசுகிறேன், அந்த மாதிரி ஆளுக்கு தான் இவங்க நல்லா தெரிஞ்சுங்க. விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்க ஏங்க அவங்க என்ன அதை விட டாப்பாக பேசுவேன் நான். இவங்களுக்கு கிடைக்கல. இது உண்மைதான். எனக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிது? நான் பேசல, எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? ஒன்றும் கிடைச்சது இல்லை சொல்கிறாங்க. என்ன விஜய்க்கு எதிராக பேசி என்ன கொடுத்துட்றாங்க? ஒன்றும் கிடையாது. விஜய்க்கு ஆதரவா பேசுனா தான் கிடைக்கும் போல. அதான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மிரட்டுறாங்க. இது வேற திமுக காரங்க விஜய்க்கு ஆதரவா பேச சொல்லி மிரட்டுறாங்க. எங்க மிரட்டுறாங்க? விஜய் கட்சிக்காரன் தான் மிரட்டுறான். உங்களையும் மிரட்டுறான், எங்களையும் மிரட்டுறாங்க. இப்போ ஃபேஸ்புக்ல வந்து திட்டுறது கடுமையா போட்டுறது. ஏன் ஊரெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்த சீமானு எது கூட்டத்திலே ஒருத்தர் மிரட்டி இருக்காங்க. அவங்க தான் மிரட்டுறாங்க உள்ள புந்து. என்ன அவங்களுக்கு தான் தெரியாது. யாரை வேணுமாலும் மரியாதை குறைவா அவங்க பேசுவாங்க. சீமான் ஊர் பூரா மரியாதை குறைவா பேசிக்கிட்டு இருந்தாப்புல அவ்வளவு கேவலமா. எனக்கு ஒரு மகிழ்ச்சி, விஜய் கட்சினால எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா சீமான பஞ்சர் பண்ணது. முதல்ல மாநாடு நடத்துறாருல இதுல அப்பயே நம்ம பேசணும்ல. அவர் தோங்குறதுக்கு முன்னால் நம்ம பேசணும். அது ஆரம்பிச்சு வந்தாங்க. யாருக்கு இவங்க எல்லாம் திமுக அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சீமான் கதையை முடிப்பாருங்க. சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. இதுல வேற யாருக்கும் கிடையாது. அதுதான் இன்னைக்கு நடக்குது. இதுல வந்து அவர் என்னன்னா சீமானை வந்து பஞ்சர் ஆகிட்டார். ஊர்ல இருக்கிறவன கேவலமா கெட்ட வார்த்தையில அசிங்கமா பேசினா இவர் ரொம்ப யோக்கியமா மேடையில அப்பா சொல்றேன் வாடா அப்படின்னு. அப்பா நீ எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறப்பா உலகத்துல, நீ எவ்வளவு பெண்களை இழிவு சொல்ற, எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுற நீ, மேடையிலே பேசுற நீ, எதிர்கட்சியில் தலைவர்கள் எல்லாம் பொருட்டு இல்லாம ஒன்னொருத்த உள்ள வந்து கேட்டான் பத்தியா கேவலமா, உனக்கு அவன் தான் லாக்கி.